பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமலான் தஃப்சீர் தொடரிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று சூரா அல் ஹுஜராவுடைய 11வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இங்கே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் குறைபட்டு கொள்ள வேண்டாம், குறை கண்டு கொள்ள வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப், பட்டப்பெயர்கள் கூறி அழைக்க வேண்டாம். பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஈமானுக்கு பிறகு பாவம், பாவி என்கின்ற அந்த பெயர் எவ்வளவு மோசமானது. வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுத் தாலிமூன், யார் அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லையோ, தௌபா கேட்கவில்லையோ, நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள், தாலிமூன், அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். நாங்கள் பார்த்தோம், மோமின்கள் இருசாராருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்றது. மூன்றாம் தரப்பு அல்லது அதற்கு வெளியிலே இருக்கின்ற குழு சமாதான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அதனை தொடர்ந்து பார்த்தோம், நேற்றைய அமர்விலே பார்த்தோம், குழுக்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருவதற்கான காரணிகளை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே விளங்கப்படுத்துகின்றான். லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம், ஒரு சாரார் இன்னொரு சாராரை இழிவாக பார்க்க வேண்டாம். ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பை இழிவாக பார்க்க வேண்டாம். ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை இழிவாக பார்க்க வேண்டாம். எனவே இவ்வாறான காரணிகளை சமூகங்களுக்கு மத்தியிலே, குழுக்களுக்கு மத்தியிலே, தனி மனிதர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளும் சச்சரவுகளும் முரண்பாடுகளும் வருவதற்கான காரணிகளை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி அவற்றை தவிர்ந்து கொள்ளும்படி கூறுகின்றான். அந்த பின்னணியிலே தான் சமூகத்திலே பிளவுகள் வருவதற்கு, முரண்பாடுகள் வருவதற்கு, ஒருவரை பற்றி ஒருவர் பிழையாக புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான இன்னொரு விடயத்தையும் அல்லாஹ், இன்னும் சில விடயங்களையும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டான். அதில் முதலாவது, வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் குறை கண்டு கொள்ள வேண்டாம். லமஸ என்கின்ற சொல், இதனை இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற போது கூறுவார்கள், லா யத்அன் பஅதுக்கும் அலா பஅத், உங்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை, ஒருவர் இன்னொருவரை குத்தி கொள்ள வேண்டாம். அவருடைய குறையை துருவி ஆராய வேண்டாம். அவருடைய குறையை தேட வேண்டாம். அவருடைய குறையை இன்னொருவரிடம் அம்பலப்படுத்த வேண்டாம் என்பதுதான் கருத்து. இங்கே நாங்கள் பார்க்கலாம், லா தல்மிசு அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். அதாவது நீங்கள் இப்படி கூறவில்லை, லா தல்மிசு என்று கூறவில்லை, நீங்கள் குறை தேட வேண்டாம் என்று கூறவில்லை. லா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் குறை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்றான். என்ன கருத்து? இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது அறிஞர்கள் 2 வகையிலே விளங்கப்படுத்துவார்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமைப்பு. லா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் குறை கண்டு கொள்ள வேண்டாம். என்ன கருத்து? முதலாவது, நான் என்னுடைய சகோதரனை அவனுடைய குறையை தேட ஆரம்பித்தேன், அவனுடைய குறையை அம்பலப்படுத்த ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்றால், அவன் என்னுடைய குறையை தேட ஆரம்பிப்பான், என்னுடைய குறையை அம்பலப்படுத்த ஆரம்பிப்பான். நான் அவனுடைய குறையை சி என்ற நபரிடம் கூற தொடங்கினால், அந்த நான் பி என்கின்ற அந்த நபர், நான் குறை கண்ட அந்த நபர் என்னுடைய குறைகளையும் தேட ஆரம்பித்து அதனை சி அல்லது டி அல்லது இசட்டிடம் கூற முற்படுவான். எனவே இங்கே பாருங்கள், நான் அடுத்த மனிதனுடைய குறையை தேடினேன் என்றால், அடுத்த மனிதனுடைய குறையை இன்னொருவரிடம் பேசினேன் என்றால், அதனுடைய விளைவு என்னுடைய குறை அம்பலப்படுத்தப்படும், என்னுடைய குறை தேடப்படும், என்னுடைய பலவீனங்கள் மக்களிடம் சமர்ப்பிக்கப்படும். லா தல்மிசு அன்ஃபுஸக்கும், இது ஒரு விடயம். இதே போன்று இன்னொரு விடயம் இருக்கின்றது. நான் இந்த மனிதனுடைய குறையை சி என்ற நபரிடம் கூறுவேனாக இருந்தால், சி என்ற அந்த மனிதர் என்னை பற்றி எவ்வாறு நினைப்பார்? இந்த மனிதர் என்னுடைய பி என்ற நபருடைய குறைகளை என்னிடம் முன்வைக்கின்றார், எனவே இந்த மனிதர் குறை தேடி திரிப்பவர், என்னுடைய குறையையும் இந்த மனிதர் தேடக்கூடியவராக இருப்பார். இந்த மனிதரை வீட்டும் நான் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும், தூரமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதர் குறை தேடி திரிப்பவர், மனிதர்களிடம் இருக்கின்ற நல்ல விடயங்களை பேசக்கூடியவர் அல்ல, அடுத்த மனிதர்களை மோட்டிவேட் பண்ணி நல்ல விடயங்களுக்கு அனுப்பக்கூடியவர் அல்ல. இந்த மனிதருடைய பண்பு என்னவென்றால், அடுத்த மனிதர்களுடைய குறைகளை தேடிக்கொண்டிருப்பது தான். எனவே இவர் என்னுடைய குறைகளையும் தேடுவார், என்னுடைய குறைகளையும் அடுத்த நபர்களிடம் பேசுவார், என்னுடைய குறைகளையும் அம்பலப்படுத்துவார். நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த மனிதர் கடைசியில் லா தல்மிசு அன்ஃபுஸக்கும், என்ன நினைக்கின்றது?
நான் குறைபாடு கொண்டவனாக இங்கே மாறுகிறேன். என்னுடைய குறைகள் அம்பலப்படுத்தப்படுகின்றது. என்னை பற்றிய ஒரு இமேஜ் மனிதனிடம் மோசமாக இருக்கின்றது. அதுக்கு காரணம் நான் தான் காரணம். லா தல்மிசு அன்ஃபுஸ், உங்களையே நீங்கள் குத்தி கொள்ள வேண்டாம், குறைபட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா இது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, நான் அடுத்த மனிதர்களை குறைவாக அவனுடைய குறைகளை பற்றி துரி ஆராய்ந்து அடுத்த மனிதர்களிடம் பேசுகின்ற போது உண்மையில் அது என்ன நடக்கின்றது என்றால், நான் என்னுடைய ஒரு சகோதரனை அவனுடைய குறைகளை அம்பலப்படுத்துகின்றேன், என்னுடைய சகோதரனை பலவீனப்படுத்துகின்றேன், என்னுடைய சகோதரனுடைய மானத்தை வாங்குகின்றேன். அது என்னுடைய ஒரு அங்கம். என்னுடைய சகோதரன் என்னுடைய ஒரு அங்கம். இந்த அமைப்பு இந்த நிறுவனத்தினுடைய ஒரு அங்கம், முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு அங்கம். நான் ஒரு தனி மனிதனை ஓரம் கட்டுகின்ற போது, ஒரு நிறுவனத்தை ஓரம் கட்டுகின்ற போது, ஒரு அமைப்பை ஓரம் கட்டுகின்ற போது முஸ்லீம் சமூகத்தின் அங்கம் ஒன்று பலவீனப்படுகின்றது, முஸ்லீம் சமூகத்தின் அங்கம் ஒன்று செயலிழக்க தொடங்குகின்றது. பாருங்கள், எப்போதும் அழகானது ஒரு கருத்தை லா தல்மிசு அன்ஃபுஸக்கும் தருகின்றது. எனவே ஒரு சாரார் இன்னொரு சாராரை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறைபட்டு கொள்கின்ற போது முஸ்லீம் சமூகம் பலவீனப்பட தொடங்குகின்றது. முஸ்லீம் சமூகத்தின் ஒரு அங்கம் பலவீனப்படுத்தப்படுகின்றது, ஓரம் கட்டப்படுகின்றது. லா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் குத்திக் கொள்ள வேண்டும். லா யத்அன் பஅதுக்கும் அலா பஅதி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது போல் ஒரு சாரார் இன்னொரு சாராரை குத்த வேண்டாம். தானே என்றால் குத்து, பொதுவாக நாங்கள் அம்பினால் ஈட்டினால் குத்துவதைத்தான் கூறுவோம். அவ்வாறு குத்தினால் அந்த மனிதன் இறந்து விடுவான், அவனுடைய பலம் சமூகத்தில் இல்லாமல் போய்விடும், அவனுக்கான அங்கீகாரம் இல்லாமல் போய்விடும், அவனுடைய கண்ட்ரிபியூஷன், சொசைட்டிக்கான கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் போய்விடும். எனவே அவன் அந்த சமூகத்தின் ஒரு பக்கம் அங்கவீனமாக மாறுகின்றது, பேரலைஸ் பண்ணப்படுகின்றது. இது மிக முக்கியமானது. ஒரு ஏவல் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற போது சமூகம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் லா தல்மிசு அன்ஃபுஸக்கும் என்கின்ற அந்த வசனத்தை நிச்சயமாக கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டியவனாக மாறுகின்றான். அதே போன்று நாங்கள் அடுத்த வசனத்தை பார்க்கலாம். வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் பட்டப்பெயர்கள் கூறி அழைக்க வேண்டும். எனவே நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கலாம், இஸ்லாம் எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல கருத்துள்ள பெயர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நல்ல கருத்தை கொண்டு ஒருவர் இன்னொருவரை அழைத்துக் கொள்ளட்டும். முஹம்மத், அஹ்மத், தாஹிர், ஆதில், நீதியானவன். அந்த கருத்து மிக முக்கியமான. அந்த மோசமான பெயர்களை கொண்டு அழைக்கின்ற போது, இழிவுபடுத்துகின்ற போது அவனை நாங்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்குகின்றோம், அவனை ஓரப்படுத்துகின்றோம், அவனுடைய பெருமானத்தை அவனாகவே இழிவுபடுத்தக்கூடிய நிலைக்கு அவனை மானசீக ரீதியாக நாங்கள் ஒதுக்கி விடுகின்றோம். மோசமான பெயர்களை கொண்டு, மோசமான இழிவுபடுத்தக்கூடிய பெயர்களை கொண்டு அவனை அழைக்கின்ற போது அவனை வெறுக்க தொடங்குகின்றான், அவனை நாங்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்குகின்றோம், அவனை பலமற்றவனாக நாங்கள் மாற்றி விடுகின்றோம், சைக்காலஜிக்கலி நாங்கள் அவனை வீழ்த்துகின்றோம் என்பதுதான் அர்த்தம். எனவே இவ்வாறு இந்த அடிப்படையான பண்புகளை கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், பஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விழித்து கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா, ஈமான் என்ற அந்த பண்பை கொண்டு விழித்த அல்லாஹ் தஆலா, மோமீன்களே ஈமான் என்ற அந்த பண்பை விட்டும் நீங்கள் ஃபுசூக் என்கின்ற அந்த பண்பை நோக்கி செல்கின்றீர்கள், ஃபாசிக் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொள்ள பார்க்கிறீர்கள். அடுத்த மனிதனை இழிவாக பார்ப்பது, அடுத்த மனிதனை அவனுடைய குறைகளை தேடுவது, அடுத்த மனிதனுக்கு மோசமான பெயர்களை கொண்டு அழைப்பது, இவையெல்லாம் ஃபாசிக்காக மாறுவதற்கான ஃபுசூக்கான விடயங்கள். ஃபாசிக் என்றால் பாவி என்று கூறுவோம் நாங்கள். தொழுகையை தொழாமல் இருப்பவன் ஃபாசிக், நோன்பு பிடிக்க தகுதியாக இருந்தும் நோன்பு பிடிக்காமல் இருப்பவன் ஃபாசிக். என இந்த அடுத்த மனிதனுடைய குறைகளை பேசுவன் ஃபாசிக், அடுத்த மனிதர்களை இழிவாக பார்ப்பவன் ஃபாசிக், அடுத்த மனிதனுக்கு பட்டப்பெயர் கூறி அவனை சைக்காலஜிக்கலி வீழ்த்துபவன் ஃபாசிக். பாருங்கள், நாங்கள் மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம்தான், மிக பாரதூரமான விடயங்களை நாங்கள் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்ற போது வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுத் ஸாலிமூன் என்று கூறுகின்றான். யார் இந்த விடயங்களை விட்டும் தௌபா கேட்கவில்லையோ, மீளவில்லையோ, அவன் அநியாயக்காரர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள். ஃபஉலாயிக ஹுமுத் ஸாலிம், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். இந்த அல் ஸாலிமூன் என்ற சொல்லை விளங்கப்படுத்துகின்ற போது தஃப்சீர் ஆசிரியர்கள் கூறுவார்கள், அந்த சொல் அத்துல்ம் அஹது தஅபீராத் அனிஷிர்க். துல்ம் என்கின்ற இந்த சொல் ஷிர்க்குக்கான இன்னொரு சொல். ஷிர்க்கை நாங்கள் மிக பாரதூரமான ஒரு சொல்லாக பார்க்கின்றோம்.
அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இந்த இணை வைத்தலுக்கு சமனான ஒத்த கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் நாங்கள் இந்த துல்ம் என்ற சொல்லை அல் குர்ஆன் பயன்படுத்துகின்றது. இங்கே நாங்கள் அடுத்த மனிதனை இழிவாக பார்ப்பது, அடுத்த மனிதனுடைய குறைகளை தேடுவது, அடுத்த மனிதனுக்கு பட்டப்பெயர் கூறி அவனை மானசீக ரீதியாக வீழ்த்துவது கிட்டத்தட்ட ஷிர்க்குக்கு சமனான செயல். பாருங்கள், ஏன்னா எவ்வளவு பாரதூரமான மிக மோசமான கண்டிக்கத்தக்க விடை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் பார்க்கலாம், சமூகத்திலே மிக சாதாரணமாக நடக்கக்கூடிய பாவங்களாக மாறிவிட்டன. மிக சாதாரணமாக நோன்பு காலங்களிலும் இந்த அளவுக்குன்னா மஸ்ஜிதுக்கு உள்ளால் இருந்து கொண்டு தராவி தொழுகையின் போது அங்கே தொழுகை நடந்து கொண்டு இருக்கின்றது, இங்கே பின்னால் நாங்கள் அடுத்த மனிதருடைய குறைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்கே இமாம் ஓதுகின்றார் ஃபவுலாயிக ஹுமுத்தாலிமூன் என்று. மிக சாதாரணமாக நாங்கள் இங்கே ஒரு மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்து கொண்டு எவரும் சாராயம் குடிப்பதில்லை. ஏன்னா அதனை மிக பாரதூரமான ஒரு பாவமாக பார்க்கணும். ஆனால் நாங்கள் அடுத்த மனிதனை குறை பேசி கொண்டிருக்கிறோம் மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்து கொண்டு. அங்கே தொழுகை நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த மனிதனை இழிவாக பார்க்கின்றோம். சாதாரணமாக நாங்கள் ஹுத்துபாக்களை கேட்டுக்கொண்டே அடுத்த மனிதர்களை நாங்கள் இவ்வாறு பார்த்து இழிவாக பார்க்கக்கூடிய நிலைகளை நாங்கள் அவதானிக்கிறோம். மிக பாரதூரமான பாவங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபவுலாயிக ஹுமுத்தாலிமூன், இவை மிக கடுமையான பாவங்கள். அடுத்த மனிதர்களை இழிவாக பார்த்தது, அடுத்த மனிதர்களை குறைகளை தேடுவது, அடுத்த மனிதர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துவது, இன்னொரு சாராரிடம் அதை பேசித் திரிவது, அடுத்த மனிதர்களை மானசீக பட்டப்பெயர்களை கூறி மானசீக ரீதியாக அவர்களை வீழ்த்துவது என்பதெல்லாம் மிக கண்டிக்கத்தக்க மிக மோசமான, ஈமானை விட்டும் ஃபுசூக் என்கின்ற நிலைக்கு தள்ளக்கூடிய மிக கடுமையான வாலிம்களாக மாற்றக்கூடிய பாவங்கள். மிக சீரியஸாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களையே நாங்கள் எடுக்கேட் பண்ணிக்கொள்ள வேண்டும், ட்ரெயின் பண்ணிக்கொள்ள வேண்டும். மெதுவாக நாங்கள் இந்த மனிதர்களை நல்ல முறையில் பார்ப்பது, அவர்களை கண்ணியமாக பார்ப்பது, அவருடைய குறைகளை முழுமையாக பேசுவதை தவிர்த்து கொள்வது என்று நாங்கள் இந்த பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் உறுதி பூண வேண்டும். அதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.